தாம்பரம் அருகே சாலை விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது. சென்னை ஈகாட்டூர் பகுதியைச் சேர்ந்த நிக்கல்சன் இவர் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு அப்பகுதியில் எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வந்தார். இவர் கடந்த 17ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாலை விபத்தில் படுகாயமடைந்தார். அவரை மீட்டு சேலையூர் தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிக்கல்சன் நேற்று முன்தினம் மூளைச்சாவு அடைந்தார். இதனையடுத்து அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்க உறவினர்கள் முன்வந்தனர். அதைத் தொடர்ந்து இளைஞர் நிக்கல்சனின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. இதன் மூலம் 8 பேருக்கு பொது வாழ்வு கிடைக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுனால சமுதாயத்துல அட்லீஸ்ட் ஒரு 8 பேருடைய லைஃப்ல நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும். கண் தானம். இப்ப இவர் கொடுக்கறது வந்து லங்ஸ், ஹார்ட், கிட்னிஸ் அண்ட் லிவர், இப்படி 4 உறுப்புகளை கொடுத்துருக்காங்க. அது 4 பேருடைய வாழ்க்கைய கம்ப்ளீட்டா தரமே மாற்றிடும். இந்த மாதிரி நிறைய பேர் முன் வந்தா இப்போதைக்கு சமுதாயத்துல இருக்கிற ஆர்கன் ஃபெயிலியர்ஸ், மெயின்லி கிட்னி ஃபெயிலியரும் லிவர் ஃபெயிலியர் இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் இன் லைஃப் கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால அவங்களுடைய சமுதாயத்துல அவங்க செய்ய வேண்டிய கான்ட்ரிபியூஷன்ஸ், அவங்களுடைய வளர்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் அது உதவியா இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் வந்து இந்த உறுப்பு தானம் தான்.